ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பைலேட்டரல் சீரீஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருப்பாங்க. அதை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் மேட்சஸ்ல பார்த்தா, டோர்னமெண்ட்ஸ்ல பார்த்தா நாக் அவுட்ஸ்ல போய் அடி வாங்கிட்டு வருவோம். பட் கொஞ்சம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா பைலேட்டரல் சீரீஸ அவ்வளோ இதுவா எடுத்துக்காம அதுல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாம் பண்றதெல்லாம் ஓகே. எனக்கு என்னன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் அது என்னதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனாவே இருந்தாலும், உருட்டா இருந்தாலும் ஒரு நியாய வேணாமா மாதிரி ஒரு கால்குலேட்டடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது பிளேயர்ஸோட ரோலே கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கே அவங்க மேல டவுட் வர வைக்கிற மாதிரி பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒண்ணுதான் இதே தவிர இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல எனக்கு பெரிய தப்பா தெரியல, ரொட்டேஷன்ல பெரிய தப்பா தெரியல. பட் என்னன்னா இப்ப ரொட்டேஷன் சொல்லி அர்ஷ்தீப்புக்கு பண்ணது அவர் டிராப்டா, ரெஸ்டடா, இல்ல ரொட்டேட் பண்ணாங்களா? ஏன்னா ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் விளையாடுறாரு இந்தியாவுக்கு. T20 இருக்கிற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டூபே, சாம்சன், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க எல்லாருமே ரிங்கு சிங்கா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒன் ஃபார்மேட் பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா